வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உருளைக்கிழங்கு காய். இப்போது நம்ம பாண்லி வச்சுட்டோம். பாண்லி சுட்ட உடனே நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடித்த உடனே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்குறோமா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். பருப்பு ஏற்கனவே கொஞ்சம் செவந்துடுத்து நல்லா இருக்கும் நறுக்குண்டு. ஸோ இப்போ வெங்காயம் வதக்கிறதா, இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பை நம்ம போட்டு வதக்கிட்டோன்னா டக்குன்னு வதங்கிடுறதா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பெருங்காயப்பொடி சேர்க்குறோம். பெருங்காயப்பொடி ஏண்டா லாஸ்ட்டில் சேர்க்கலன்னு பார்க்காதீங்க. இந்த இதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் காரப்பொடி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை 2 சவுண்டு போட்டு அதை தோலை உரித்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை இதோட மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு காய் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம். கூடவே சாத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். அதனால் சாத்துக்கு சூப்பரான காரக்கறி, உருளைக்கிழங்கு காரக்கறின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுட்டோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்ம போட்ட உப்பு காரம்லாம் அதுக்குள்ளே இறங்கும். சிம்மில் வச்சு மூடி வைக்கிறோம். மூடி வச்சோடனே நம்மளோட சுவையான காய் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா சீரகப்பொடி, மிளகு பொடி இதை தூவிட்டோன்னா நம்மளோட சூப்பரான காய் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பூரிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாத்துக்கு சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் இது மிஞ்சி போகாது. போச்சுன்னா சமோசாவும் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள். ஓகேவா? ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்தது இந்த காயின்னு நாங்கள் கம்யூனிட்டியில் போடுறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.